விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு ராகு 2ஆம் வீட்டில் அமர்ந்தால் என்ன செய்யும்? வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆரம்பத்திலிருந்தே உணவு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு யோகம் உண்டு. புதிய முயற்சிகளை செய்ய துவங்குவீர்கள். அந்த புது முயற்சி வெற்றியை தரும். வாகனங்களில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதே சமயம் மறைந்திருந்து வெற்றி பெறக்கூடிய ஞானத்தையும் யோகத்தையும் கட்டாயமாக மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக தரும். இந்த தேவையில்லாத கோபப்படுறதெல்லாம் கொஞ்சம் விலகிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மகர ராசிக்கு ஏற்றம் உண்டு, மகர ராசிக்கு மாற்றம் உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு சுப யோகம் உண்டு, சுப விரயம் உண்டு, சுப செலவுகள் உண்டு, சுப முயற்சிகள் வெற்றியை உண்டு. அதே சமயத்தில் மாணவ மாணவிகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஏற்படுத்தி கொடுப்பது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு பயணங்கள் உண்டு. பயணங்கள் மூலியமாக மன மாற்றமும் மன மகிழ்வும் உண்டு.